சென்னையில் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அமைதியான வாழ்க்கை. ஒரு நாள் அவனுக்கு மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தது. நீ நேற்று இரவு 9:17க்கு என்ன செய்தாய் என்று எனக்கு தெரியும். அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். அந்த நேரத்தில் அவன் வீட்டில்தான் இருந்தான். அந்த எண்ணுக்கு மீண்டும் அழைத்தான். அதற்கு பதிலாக ஒரு மென்மையான பெண் குரல். நான் உன்னை காப்பாற்ற வர்றேன், நம்புவியா? அவள் பெயர் நிலா. நிலா தினமும் அவனுக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்தாள். அவள் அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் தெரிந்து கொண்டது போல் இருந்தது. இப்ப நீ காப்பி குடிக்கிற, அப்படித்தானே? இப்ப நீ ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிய. அர்ஜுன் பயந்தாலும் அவளிடம் ஈர்ப்பு ஏற்பட்டது. ஒரு நாள் அவள் சொன்னாள், நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மெரினா பீச் வர்றியா? நீ வந்தேனா சில உண்மைகள் தெரியும். அவன் சென்றான். மெரினாவில் ஒரு வெள்ளை உடையில் அழகான பெண் அவனை பார்த்து சிரித்தாள். நான் தான் நிலா. அர்ஜுன் மயங்கினான். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் அவள் கண்களில் ஒரு பயம் மட்டும் இருந்தது. அர்ஜுன், உன்னை யாரோ கண்காணிக்கிறார்கள். நானும் ஆபத்துல தான் இருக்கேன். அந்த நேரத்தில் ஒரு கருப்பு கார் அருகில் வந்து நின்றது. நிலா திடீரென்று அர்ஜுனின் கையை பிடித்துக் கொண்டு ஓடினாள். நிலா சொன்ன உண்மை மிகவும் அதிர்ச்சியானது. அவள் ஒரு சைபர் குற்றப்பிரிவு அதிகாரி. ஒரு பெரிய ஹேக்கிங் கும்பலை பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அந்த கும்பலின் அடுத்த இலக்கு அர்ஜுன். ஏனெனில் அவன் வேலை செய்யும் நிறுவனத்தில் ஒரு ரகசிய டேட்டா இருந்தது. அர்ஜுன் அதிர்ச்சியில், அப்படின்னா நீ என்ன காதலிச்சது? நிலா அமைதியாக சொன்னார். முதலில் உன்னை நான் பாதுகாக்கத்தான் வந்தேன். ஆனா இப்ப உண்மையாவே காதலிக்கிறேன். கும்பல் அர்ஜுனை கடத்த முயற்சி செய்கிறது. நிலா தன் உயிரை பணயம் வைத்து அவனை காப்பாற்றுகிறான். ஒரு துப்பாக்கி சத்தம். நிலா தரையில் விழுகிறான். அர்ஜுன் அவளை தழுவி அழுகிறான். நிலா, நிலா, என்னை விட்டு போயிடாத பிளீஸ் நிலா. நிலா மெதுவாக கண் திறந்து சிரிக்கிறான். ஆனா நான் எடுத்த மிகச்சிறந்த முடிவு இதுதான். நிலா குணமடைகிறான். குற்றக்கும்பல் பிடிக்கப்படுகிறது. அர்ஜுன், நிலா இப்போது வாழ்க்கை துணைகள். நாட்கள் கடந்தன. திடீரென்று ஒரு நாள் அர்ஜுனின் மொபைலில் ஒரு புதிய மெசேஜ் வருகிறது. கேம் இஸ் நாட் ஓவர். அதிர்ச்சியில் அர்ஜுனின் முகம்